அப்பா அப்பா இந்த சொல்லுக்கு அர்த்தம் தியாகம்தான். அப்பா என்பவர் எல்லா குழந்தைகளுக்கும் ஹீரோ, வழிகாட்டி, ஏன் நண்பர் கூட. தன் குழந்தையின் மகிழ்ச்சிக்காக எதையும் செய்பவர் என்பதை நிரூபித்து காட்டி வருகிறார் சென்னை காவல்துறை தலைமை காவலராக பணியாற்றி கொண்டிருக்கும் திரு கோதண்டம் அவர்கள். இவரின் போராட்டம் நியாயமானதா என்பதை இந்த காணொளி காட்சியை நீங்கள் பார்த்துவிட்டு அவர்களுக்கு ஆதரவு தாருங்கள். அப்பாவின் அன்பு மிகவும் ஆழமானது. அது சில நேரங்களில் வெளிப்படையாக தெரியாது. ஆனால் பிரீத்திஷாவின் அப்பாவின் கோபம் அனல் கொண்டு எழுந்தது. 2021ஆம் ஆண்டு அக்டோபர் 20ஆம் தேதி தன் மகள் பிரீத்திஷாவுக்கு காலில் ஒரு அரிப்பு ஏற்பட்டது என்று சென்னை எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். அங்கு சிகிச்சை போதாது என்று சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இக்குழந்தை அனுப்பப்பட்டாள். சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் போது அவளின் கால் கை செயலிழக்க தொடங்கியது. அது மட்டுமல்லாமல் அவள் கால் முழுவதும் கருநிறமாக மாறியது. சம்பவத்தை கண்ணில் பார்த்த குழந்தை பிரீத்திஷாவின் தந்தையும் தாயும் பதறி அழுதனர், கண்ணீர் விட்டனர். அங்கு உயர் மருத்துவரிடம் சென்று நியாயம் கேட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏற்றவாறு எந்த பதிலும் தர மறுத்துவிட்டனர். ஒவ்வொரு அதிகாரியின் கால்களில் விழுந்து, என் குழந்தைக்கு தவறான சிகிச்சை மூலமாகத்தான் இப்படி ஆகிவிட்டது என்று நியாயத்தை கேட்டார். ஆனாலும் யாரும் செவி சாய்க்கவில்லை. இவரின் குரல் வெளி உலகத்துக்கு வர துவங்கியது. சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் உடனடியாக அக்குழந்தைக்கு என்ன நடந்தது என்பதை மருத்துவரிடம் கேட்டார்களாம். சரியான முறையில் விசாரிக்காமல் குழந்தைக்கு இயற்கையில் ஒரு ஊனம் என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கான சான்றிதழ் வழங்குகிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இது அநீதி. என் குழந்தை இயற்கையில் ஊனம் அல்ல. அவர்கள் தவறான சிகிச்சை செய்ததனால்தான் என் குழந்தை இந்த நிலைமைக்கு ஆளாகிவிட்டால் செய்த தவறுகள் மறைக்கப்பட்டன. செயற்கையாக செய்த தவறை மறைப்பதற்கு இயற்கை ஊனம் என்று சான்றிதழ் தருவதாக அரசு தரப்பில் சொல்வது எந்த வகையில் நியாயம்? எங்களுக்கு தேவை செயற்கையாய் நடந்த தவறை சுட்டிக்காட்டுவதற்கு அதற்கான சான்றிதழ் தர வேண்டும் என்று போராடி வருகிறார் தலைமை காவலர் கோதண்டம். ஓராண்டு அல்ல, 2 ஆண்டு அல்ல, 4 ஆண்டுகள் போராடுகிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குழந்தையின் மேல் அளவற்ற பாசத்தை காட்டி வருகிறார். இவர் எல்லா குழந்தைகளும் தன் குழந்தைகளாக நினைத்து அந்த குழந்தைகள் அவரை அன்பாக அப்பா என்று அழைக்கும் போது அளவற்ற மகிழ்ச்சி அடைகின்றார். அப்பா என்று அழைக்கும் குழந்தையின் குரலாக பிரீத்திஷாவின் குரல் அவர் காதுக்கு எட்ட வேண்டும் என்பதே நம் காணொளியின் முக்கிய காட்சி. நீதி கிடைக்க வேண்டும். அக்குழந்தையின் அப்பாவின் நியாயமான கோரிக்கை தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டது என்று சான்றிதழ் கிடைத்தால் எதிர்காலத்தில் அந்த குழந்தைக்கு உதவியாக இருக்கும். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார் என்றும் அரசிடம் நியாயம் கிடைக்கும் என்றும் நாம் நம்புகிறோம். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் இனி இப்பேற்பட்ட தவறை செய்யாதபடி, கவனக்குறைவு இல்லாதபடி நடந்து கொள்ள வேண்டும் என்பதே நம் அனைவரின் விருப்பம். மருத்துவர் என்பவர் தெய்வத்திற்கு சமமானவர்கள். எத்தனையோ உயிர்களை பிரியும் சூழ்நிலையை கூட காப்பாற்றி இந்த உலகத்திற்கு வாழ வைக்கும் தெய்வங்களாக மருத்துவர்கள் சேவை செய்து வருகின்றனர். தவறுகள் நடக்காத இடங்கள் இல்லை. யாராவது ஒருவர் தவறு செய்தால் ஒட்டுமொத்த நபர்களையும் நாம் குற்றம் சொல்வது நியாயமாகாது. தவறுக்கு நாம் தீர்வு காண வேண்டும் என்பதே நம் அனைவரின் ஆவல். அதைத்தான் பிரீத்திஷா அப்பாவின் போராட்டமாக நாம் காண்கின்றோம். மருத்துவத்தில் ஏதாவது தவறு நடந்திருந்தால் இனி கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இனி இது போன்று ஒரு தவறுதலான சிகிச்சை என சொல்லப்படும் நிகழ்வு நடைபெறக்கூடாது என நாம் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் யாராவது ஒருவர் தவறு செய்திருந்தால் இக்குழந்தைக்கு நீதி கிடைக்க மருத்துவர்களே நீங்கள் முன் வாருங்கள். பெண் குழந்தையாய் பிறந்துவிட்ட பிரீத்திஷாவின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு சுகாதாரத்துறை முன்வந்து இவர் தந்தை கேட்கும் நியாயத்துக்கு மதிப்பளித்து இச்சான்றிதழ் வழங்க முன்வர வேண்டும் என்பதுதான் நம் அனைவரின் கோரிக்கை. என் கடைசி மூச்சு இருக்கும் வரை என் குழந்தைக்காக நான் போராடுவேன்.
நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவினா பழனி. இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் காவல்துறையை சேர்ந்தவர். ஆனால் அவர் காவல்துறையை சேர்ந்தவராக இல்லாமல் பாதிக்கப்பட்ட தன்னுடைய குழந்தைக்கு ஒரு தந்தையாக வந்துள்ளார். அக்டோபர் மாதம் 2021 குழந்தைகள் நல அரசு மருத்துவமனையில் தன்னுடைய குழந்தைய ஒரு சிகிச்சைக்காக அனுமதிக்கிறாங்க. மருத்துவர்கள் செய்த தவறான சிகிச்சையால் அந்த குழந்தை தன்னுடைய கால் பாதத்தவை இழக்குது. அந்த அநீதிக்காக நீதி கேட்டு கடந்த 4 வருடங்களா தன்னுடைய குழந்தைக்காக போராடிட்டு வராரு. அவர் தான் இன்னைக்கு நம்மளுடைய அரங்கத்துக்கு வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், முதல்ல உங்களோட குழந்தைய எந்த காரணத்துக்காக மருத்துவமனையில் அனுமதிச்சிங்க? மேடம், நான் அரசு எழும்பூர் குழந்தை நல மருத்துவமனையில் 2021 அக்டோபர் 20ஆம் தேதி என் குழந்தைய வந்து கால் அரிப்புன்றதுக்காக இப்போ இது பண்ண மேடம். ஆனால் 3 வயசுலேருந்து என் குழந்தைய நான் அந்த மருத்துவமனையில் தான் நான் பார்த்துட்ருக்கேன். 3 வயசுலேருந்து அந்த மருத்துவமனையில் நான் பார்க்குறப்ப அதே மருத்துவமனையில் மீண்டும் நான் போகிறேன். அவங்க கொடுத்த மாத்திரை மருந்தின் விளைவால் கால் அரிப்பு ஏற்படுது. உங்கள் பாப்பா கொஞ்சம் குண்டாயிருது. ஸோ அது நெப்ரோடிக் சிம்டத்தில் திருப்பி மாத்திரை அதிகமாக தவறான மாத்திரைகளுக்கு உட்கொட்பட்டவனால திருப்பி அதே மருத்துவமனைக்கு நான் போய் கொடுக்குறேன். அந்த மருத்துவமனைக்கு போகிறப்ப இந்த குழந்தைக்கு கால் அரிப்பு ஏற்படுறது ஒரு கிளாட்டுன்னு சொல்லி தவறுதலாக கணிக்கிறாங்க. கிளாட்டுன்னு சொல்லி கண்ணில் தான் பார்க்குறாங்களே தவிர எந்த ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டோ எந்த ஒரு இதுவும் எடுக்கல. கிளாட்டுன்னு சொல்லி தவறுதலாக கணிச்சு என் குழந்தைக்கு தவறான மருந்து ஏற்றப்பட்டு எதுவும் எடுக்கல. நோ ஸ்கேன், எந்த ஸ்கேன் இல்லாமல் தவறான மருந்து ஏற்றுறாங்க. கிளாட்டுன்னு சொல்லிட்டு கிளாட்டேஷன் மருந்து, இந்த ப்ரிவென்ஷன் டு த கிளாட்டேஷன், கிளாட்டுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய ஒரு கிளக்ஸின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து கொடுத்துருந்தா இந்த குழந்தையுடைய காலை இன்னைக்கு காப்பாற்றிருக்க முடியும். தவறான சிகிச்சையால் என் குழந்தையுடைய பாதம் அகற்றப்பட்டு நல்லா இருந்த கை காலும் விழுந்துருச்சு. இது இல்லாமல் குழந்தை கோமா ஸ்டேஜுக்கு போய் இப்போ ரெமிடியாகி நல்லா வந்துருச்சு. நான் மருத்துவமனையில் சேர்க்குறப்ப 26 கிலோ இருந்த என் குழந்தை நான் மருத்துவமனை எடுக்கிறப்ப 14 கிலோ நான் எடுக்கிறேன். இப்போ அந்த குழந்தை தான் நீங்கள் பார்க்குற இந்த குழந்தை. சார், அவங்க கால் அரிப்புன்னு சொல்லிட்டு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறீங்க. அவங்க கொடுத்த மருந்தால் என்ன சைடு எஃபெக்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுச்சு கால் எடுக்கிறதுக்கு முன்னாடி? ஒன்றும் மேடம், இப்போ ஓவர் டோஸேஜ் ஆஃப் த பெட்னிசோலான் அதாவது உப்பு தன்மைக்காக தான் என் குழந்தைங்க நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு அந்த உப்பு நோயில் பார்த்தீங்கன்னா ஸ்டெராய்டு கொடுப்பாங்க. அந்த ஸ்டெராய்டு தான் பெட்னிசோலான்னு சொல்லக்கூடிய ஒரு டேப்லெட். அந்த டேப்லெட்டை கொடுக்குறது அதிகமான உட்கொண்டதால் என் குழந்தைக்கு உடல் உபாதைகள் நல்லா குண்டாக தெரியும். அந்த மருந்து அதிகமாக எடுக்கிறது நான் கல்லூரியில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். வேறு சிம்டம்ஸ் இருந்தால் கூட அந்த இதில் தான் காட்டும், அந்த நெட்வொர்க் சிம்டம் தான் காட்டும். ஸோ இவங்க அதை பார்க்காம 2+1+ சொல்லி இவங்க மாத்திரைகள் அதிகமாக்கி என் குழந்தைக்கு தவறான மாத்திரைகள் உட்கொள்க வச்சு அந்த மாத்திரை விளைவால் கால்பாதம் அருகிடுச்சு. இதனால் புரதச்சத்துக்கள் வெளியே போகும் குழந்தைக்கு அதிகமாக யூரின்ல போகிறப்ப மற்ற சத்துக்களும் போயிடுச்சு. அப்படியே அதில் மெக்னீஷியம் போயிருக்கலாம், ஏதோ ஒரு சத்து வெளியே போயிடுச்சு. இதை சரியாக கண்டுபிடிக்காமல் சரியாக இது பண்ணாமல் இவங்க கிளாட்டுன்னு சொல்லி தவறாக கணிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கால் அகற்றத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னாங்களா இந்த மாதிரி கால் எடுத்தால் தான் குழந்தை காப்பாற்ற முடியும் அந்த மாதிரி ஏதாவது? ஆமாம் மேடம், 2021 நான் அக்டோபர் மாதம் சேர்த்தேன் என் குழந்தைக்கு. இவங்க கிட்டத்தட்ட ஜனவரி 7, 2022 வரையும் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அரசு மருத்துவமனையில். இவங்க கையில் இது பண்ணிவிட்டு நான் மருத்துவமனையில் இருக்கிறப்ப சார் என் குழந்தைக்கு தவறான சிகிச்சை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி சம்மந்தப்பட்ட டேரக்டர், அப்போ இருந்த டேரக்டர் பார்த்திங்கன்னா திருமதி ஏழரசி தான் அப்போ இருந்தாங்க ஒரு டேரக்டர். அந்த மேடம் கிட்ட போய் நான் முறையிட்டோம். அந்த மேடம் அதை பற்றி அலட்சியமாக எடுத்துக்கின்னு நான் திருப்பி இப்போ டீன்கிட்ட முடிக்கிறேன். அப்போ இருந்த GH டீன் திரு பேரேரி ராஜன் அவர் இருந்தார். அப்போ அவர்கிட்ட முறையிட்டேன். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் குழந்தைய எனக்கு வந்து 7 நான் கொஞ்சம் உள்ளே போயிட்டு எனக்கு இதுவாகிடுச்சு, சஃபர் தான். நல்லா இருந்த குழந்தைக்கு எனக்கு கிளாட் ஆகி குழந்தை கோமா ஸ்டைலில் கொடுக்குறப்ப என்னுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கேன் அதெல்லாம் அவங்க சிந்திக்கல. ஆனால் நான் அரசு ஊழியர், நான் என் குழந்தைய மருத்துவமனையில் சேர்க்குறப்ப நான் காவல் நிலையத்தில் பணிபுரிஞ்சிருக்கேன், ஓட்டேரி காவல் நிலையத்தில். என் குழந்தைக்கு நான் அந்த இவங்க கேட்குற எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். நான் ஒரு நான் கெசட்டர் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி அந்த சான்றும் நான் கொடுத்துருக்கேன். நான் இந்த துறையில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஒரு காவல்துறையில் என் குழந்தை எதுவுமே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டோம். அந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு நான் பணியில் இருந்தோம். அப்போ நான் பணியில் இருக்கிறப்போ நான் என் குழந்தையுடைய விஷயத்தை யார் பார்க்கணும்? DGP சார் தான் இதில் பார்க்கணும். இப்போ என் குழந்தைக்கு நீங்கள் இயற்கைன்னு சொல்லி ஊனம் சொல்லி கொடுக்குறப்ப, இந்த ஊனம் இயற்கைன்னு சொல்லி கொடுக்குறப்ப என்னால் ஏற்றுக்க முடியுமா என்னன்னு தெரியாமல் சூழ்நிலை எப்படி ஏற்றுப்பேன்? எந்த தந்தை ஏற்றுக்கணும்? இதை இயற்கைன்னு சொன்னாக்கா மக்கள் ஏற்றுப்பாங்களா? இதை இதனால தான் எனக்கு ரொம்ப மன கஷ்டம், ரொம்ப மன உளைச்சலை இவங்க உருவாக்கியிருக்காங்க மேடம். இதெல்லாம் பணியிலையும் எனக்கு சுமைகள் கொடுக்குறாங்க. சார், இது தவறான சிகிச்சை கொடுத்தாங்கன்னு அதை நீங்கள் எப்படி முதல்ல கண்டுபிடிச்சிங்க? மேடம், நான் அரசு பள்ளியில் தான் படித்தேன் மேடம்.
நான் வந்து முன்னாள் முதலமைச்சர் கர்மவீரர் காமராஜருடைய மதிய உணவு திட்டத்தில் லைனில் இன்னும் சாப்பிட்டு வேணாம் அரசு பள்ளியில். அதே அரசு பள்ளியில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திர ஐயாவுடைய சீருடையில் பள்ளிக்கு நான் அணிஞ்சு போனவன். முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஐயாவுடைய மதிய உணவு முட்டையும் காலனிகளும் நான் அணிஞ்சு போனவன். இவங்கெல்லாம் என்னை சீர்படுத்திய விதமும் அப்போ இருந்து என்னுடைய குருக்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சில அறிவும் தான் எனக்கு இந்த குற்றத்தை என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. தவிர மற்றபடி நான் வந்து பெரிய பெரிய நான் இப்போ ப்ரைவேட்லேயோ இல்லை பெரிய இதுலேயோ நான் படிக்கல. இவங்க செஞ்ச தவிர ஒவ்வொன்றும் நான் என் குழந்தை என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கிறப்ப என்ன நடக்குதுன்றதை நானே அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இது குற்றம் தெரிய வருது. இது மருத்துவத்துறை ஏற்பட்ட ஒரு பெரிய குற்றம். இப்போது நான் தமிழக முதலமைச்சர் சொல்கிறாரு, வெயில் காய்ந்தாலும் என்னைத்தான் கேட்கிறார்கள், மழை பெய்தாலும் என்னைத்தான் கேட்கிறார்கள்னா, ஒரு தமிழ்நாடு அரசின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு அரசு எழும்பூர் குழந்தை நல மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நடந்த குற்றத்துக்கு நான் அண்ட மாநிலம் கர்நாடகாவோ இல்லை கேரளாவோ இல்லாட்டி தெலுங்கானாவோ போய் கேட்க முடியுமா? இந்த இடத்துல குற்றம் நடந்திருக்கு, இந்த குற்றம் நடந்திருக்குன்னு சொல்லி தான் நான் வந்து கேட்டேன். நான் நல்லபடியாக தமிழக முதலமைச்சர் சந்திக்கும் நான் கேட்டு பார்த்தேன். அப்போது நான் தலைமைச் செயலகத்தில் ஒரு பொடஸ்டாக ஒரு ஸ்டேஜுக்கிட்டு வந்ததும் காவல்துறை தான். காவல்துறை அதிகாரிகள் என்னை வந்து தடுத்து நிறுத்தி இது பண்ணது தான். அப்போ இந்த குற்றத்துக்கு நான் எங்கே போய் கேட்கணும்? நான் போய் காஷ்மீர் முதலமைச்சர் போய் கேட்கட்டா? இது தெரிஞ்சதுக்கப்புறம் முதல்ல நீங்கள் எங்கே சார் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? மேடம், நான் இது பொதுவாக நான் முதல் டேரக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் டீன்கிட்ட சொன்னேன். எனக்கு உள்ளவே நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய அலட்சியம் தான். இது எவ்வளோ தூரம் வர காரணமே மருத்துவமனையில் ஏற்படக்கூடிய அலட்சியம் தான். அடுத்தடுத்து அப்போ எனக்கு ஒரு டாக்டர் மேலே நீ எதாவது பண்ணிவிட்டு எனக்கு குழந்தை கொடுத்துட்டு போயிட்டுருக்கலாம். இது பொம்பளை பொண்ணு இல்லை மேடம். நாளைக்கு இதனுடைய வாழ்க்கை யார் சொல்லுவா? ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க்குற ஒரு இதுவும் ஒரு மணி நேரத்துக்கு நான் பிபி செக் பண்ணி ஆகணும். இப்போ எனக்கு 3 பசங்க மேடம். என் 3 பிள்ளைங்களில் பெரிய பையன் கேந்திர வித்யாலயா, எல்லாமே கேவிசி பிஎம்சி கேந்திர வித்யாலயா. பெரிய பையன் ஸ்கூல் டாப்பர். அவனுக்கு இன்றைக்கி டெல்லியில் சீட்டு கிடச்சிருக்கு. சியூடி எக்ஸாம் எழுதி டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் காலேஜில் அவனுக்கு சீட்டு கிடச்சிருக்கு. ஸோ அடுத்து என்னுடைய பொண்ணுக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட் கேந்திர வித்யாலயா. இவங்களும் படித்து கொஞ்சம் முன்னேறி வந்துடும். அடுத்து கடைசி பையன் 2nd ஸ்டாண்டர்ட் இன் கேந்திர வித்யாலயா. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு இந்த எப்படி தான் நான் இப்போ இதில் குடும்பம் நடத்திட்டு போகணுன்றது எனக்கு ஒன்றும் இதுவாக இருக்குது மேடம். சார், நீங்கள் காவல்துறையில் தான் இருக்கீங்க, 4 வருடமாக போராட்டம் நடத்துகிறீங்க. ஏதாவது ஒரு உதவி காவல்துறை சைடு இருந்து யாராவது உதவி பண்ணாங்களா? இல்லை மேடம், இது வரையும் காவல்துறையில் இருந்தோ இல்லை அரசு இருந்தோ எனக்கு எந்த ஒரு உதவிகளும் இல்லை. அப்படி நான் உதவி செய்கிறாங்க, இவங்கெல்லாம் உதவி செய்கிறாங்கன்னு நான் சொன்னாலும் அரசு அவங்க மேலே நடவடிக்கை தயங்காது. அதுபோல தான் இருக்குது. இப்போது இது குற்றம்னு தெரிஞ்சிச்சு. நான் உங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறப்ப நல்லா நடந்து போகுது என் குழந்தை, உங்கள் மருத்துவமனையில் சேர்க்குறேன். என்ன இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வச்சு நான் வந்து உங்கள் கையில் கேட்குறப்போ உங்கள் மருத்துவமனையில் போடுறப்போ 7 பேர் போடுறாங்க, 7 பேர் கமிட்டியில். அந்த 7 பேரில் பிசியோதெரபியை கட் பண்ணி 6ஆக மாற்றுறாங்க. டைரக்டர் ஆஃப் த மெடிக்கல் எஜுகேஷன் 6ஆக மாற்றினோடனே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் போய் நாங்கள் கேட்குறோம். அவங்க கட்டு வருதுன்றாங்க 4 வருஷமாக. நான் என் குழந்தைய எடுத்து நான் டெல்லிக்கு போனேன். நேஷ்னல் சைல்டு ஐடிகிட்ட முறையிட்ட உடனே அவங்க அடுத்த செகண்ட் இந்தியன் மெடிக்கல் போர்டு ரெஃபர் கொடுத்தாங்க. அப்போ கொடுத்தோன்னா கட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்தது. இந்த தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் எனக்கு கூப்பிட்டு வச்சு என்னை என்கொயரி பண்ணேன். நானும் என்கொயரி போய் அட்டன் பண்ணுறேன். நீ என்கொயரி கரெக்டாக நடத்திருக்கலாம். டைரக்டர் ஆஃப் த மெடிக்கல் எஜுகேஷன் 6 பேர் போடுறாங்க, இவங்க தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலர் 4 பேர். ஸோ இந்த 3மே முன்னுக்கு முரணாக இருக்குது. இது இல்லாமல் டைரக்டர் ஆஃப் த மெடிக்கல் எஜுகேஷன் உங்கள் குழந்தைங்க ஹேண்டிகேப் சொல்லி தரேன், ஹேண்டிகேப் பென்ஷன் தரேன்னு சொல்லி இது கொடுக்குறாங்க. ஒரு ரீசர் தப்பால் எனக்கு தப்பால் அனுப்புகிறாங்க. ஸோ அதை எதிர்த்து நான் மெர்சிங் கேட்குறேன். என்னையா புண்ணியம் கருணை கூட பண்ணுறேங்கன்னு 77வது சுதந்திர தினத்தில் நான் கேட்டேன். இனி 79வது சுதந்திர தினம். ரெமடி இல்லைன்னா நான் எங்கே தான் இது தப்புன்னு தெரிஞ்சிச்சு, ஊரறிஞ்சு தெரிஞ்ச கதைக்கு இல்லைன்னு சொன்னால் எப்படி மேடம் எடுத்துக்க முடியாது? தப்பு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இயற்கையில் கொடுக்க முடியுமா இந்த ஒன்றுன்றதை மக்கள் சொல்லணும். இல்லை சரியான இது சொன்னாக்கா நான் கரெக்டாக எடுத்துக்க முடியும். இப்போது இது இயற்கையில் நான் எடுத்துட்டேன்னா என்னுடைய தாய் தந்தைன்னு என்னை செருப்பால் அடிப்பாங்க மேடம். சார், இப்போ மருத்துவமனையில் தவறான சிகிச்சை கொடுத்ததுக்கு அந்த மருத்துவர்கள் உங்களுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்க? எந்த மருத்துவரும் முறையான விளக்கம் ஒன்று கூட தரல மேடம். எந்த மருத்துவரும் முறையான விளக்கங்கள் ஒன்று கூட கொடுக்கல. முன்னுக்கு முரணாக கொடுக்குறாங்களே தவிர முறையான விளக்கங்கள் இல்லை. இப்போ நான் ஒரு காவல்துறையில் வந்து இருக்கேன். காவல்துறையில் அரசு ஊழியர். நீ அரசு ஊழியர்னா நான் யார்? என் பிள்ளைங்க யார்? என் பொண்ணு யார்? நீ அன்றைக்கி மூட்டை கட்டி கொடுத்தல, இதே அரசு மருத்துவமனையில் என் குழந்தைய மூட்டை கட்டி கொடுத்தேன். நான் திரும்ப என் குழந்தைய சிஎம்சி மருத்துவமனையில் என்னுடைய கடன் சுமைகள் நான் வந்து 1008 பேர்கிட்ட கடை வாங்கி என்னுடைய குழந்தை இன்றைக்கி வந்து நிற்க வச்சுருக்கேன். அப்போ நீ அரசு ஊழியர்னாக்கா இப்போ நான் யார்? அப்போ அதானே கேட்குற கேள்வியாக இருக்குது. சார், காவல்துறையில் இருந்தும் நீதி கிடைக்கலன்றது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது?
மேடம் எனக்கு வந்து என் பிள்ளைக்கு வந்து இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி இதுவரையும் எந்த காவல்துறை சார்பாக யாரும் வந்து என் குழந்தைய இதுவரையும் பார்க்கல, யாருமே பார்க்கல. டிஜிபி சார் கூட பார்க்கல. யாருமே என் குழந்தைய வந்து வீட்டில் வந்து யாரும் பார்க்கல. என்னுடைய ஆய்வாளரோ அது மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் வந்து பார்த்ததில்லை இது வரைக்கும். என்னுடைய சக ஊழியர் கூட வரல. ஏன் காரணம்னா அவங்கன்னா ஒரு பெரிய இது மாதிரி அப்படியே மடக்கி வச்சுக்கிறது. இப்போ குற்றம் நடந்துருச்சு, நான் வெளிப்படையாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாச்சு, இதுக்கு என்ன தீர்வு? என்னை கூப்பிட்டு வச்சு தீர்வு கொடுக்கணும். தீர்வு கொடுக்காம முதுகு பின்னாடி குத்திட்டு முன்னாடி வந்து சிரிச்சா துரோகித்து கூட செய்ய மாட்டேன் மேடம். இப்போது என் குழந்தைக்கு ஆயிடுச்சு, இது இயற்கை உணவு கடகடன்னு போய் இயற்கை உணவுன்னு மட்டும் நீ கேட்குறீங்களே, என்னை கூப்பிட்டு வச்சு வராது எதனா பேசலாம்ல. ஆயிடுச்சு நம்ம குழந்தை நம்ம பார்த்துக்கலான்னு அந்த வார்த்தை சொன்னால் தானே. நீ இல்லை தப்பு இல்லை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் விட்டுருவேண்ணா. இது என்னை நம்பி பிறந்த குழந்தைக்கு நான் தானே மேடம் அது. இப்போ உங்கள் அரசுக்கு நீங்கள்லாம் 1008 அரசு வருவீங்க, என் குழந்தை வருமா? இது போன்ற 1008 அரசுகள் அமையறதுக்கு தயாராக இருக்குது. என் குழந்தை வருமா? உன் புள்ளனா உனக்கு உயிர், மற்ற புள்ளனா. இதனால கவர்மெண்ட் தரப்புல இருந்து உங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் இல்லை கைவிட்டு அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாங்களா? மேடம் பணியில் எனக்கு ஒரு மிரட்டல் கொடுக்குறது, இங்கே வா அங்கே வான்றது. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு மிரட்டல் தான், மறைமுக மிரட்டல், எதுவும் நேர்முக மிரட்டல் இருக்காது. இதே நிலைமை நீடிச்சா நான் என்ன சொல்ல வரேன் எதுக்குன்னா, எனக்கு தேவை ஊன் சர்டிஃபிகேட், எனக்கு தேவை முறையான ஊன் சர்டிஃபிகேட். பணியில் இடையூறு கொடுக்க தான் கொடுக்குறாங்க, இல்லைலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் எனக்கு சரியான முறையில் இதே வேறு ஒரு குழந்தைக்காக இருந்தால் காவல்துறையாக போயிட்டு ஊன் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போது ஒருத்தருக்கு வந்து ஒரு காயம் ஏற்படுத்துகிறான்னா அந்த காயத்தை கரெக்டாக சொல்லக்கூடிய மருத்துவர்கள், ஒரு காவல்துறை அதிகாரியே ஒருத்தர் அடிச்சிடுறாரு. ஸோ அந்த காயங்களுக்கு அணுவணுவாக கரெக்டான முறையில் இது இந்த காயம் இது சொற்ப காயம் கரெக்டாக கொடுக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள். ஏன் மேடம் இந்த குழந்தைக்கு ஏன் கால் கருப்பாச்சுன்னா பதில் இல்லை, ஏன் கை கால் வந்துச்சு பதில் இல்லை, ஏன் குழந்தை கோமாவுக்கு போச்சு பதில் இல்லை. அப்போ எதுக்கும் பதில் இல்லை. ஆனால் இந்த ஊனத்தை நான் இயற்கையுமே கொடுப்பேன்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் பதிலா என்ன? அவங்க செஞ்ச தப்பை மறைக்க, அவன் தப்பு இப்போ இது தப்பு மறைக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை. அப்போ நீ என்கிட்ட எப்படி நடந்துக்கணும்? என்னையே போட்டு மிரட்டுறது அலக்கழிக்கிறதுனா அது நான் எங்கே போகிறது? நான் சார் கடந்த 4 வருடமாக போராடிட்டு வரீங்க, இதனால தமிழக அரசு கிட்ட ஏதாவது வேண்டுதல் வைக்கிறீங்களா இல்லை ஏதாவது எதிர்பார்க்கீங்களா? மேடம் நானாக சொல்ல வரேன், நான் ஒரு அரசு ஊழியர், நான் கடநிலை ஊழியர், நான் வந்து இந்த அரசாங்கத்தில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். என் குழந்தை முழுமையாக வாழ்க்கை இழந்திருக்கு. என் குழந்தைக்கு நான் என்ன கேட்குறேன், சரியான முறையில் ஊன் சர்டிஃபிகேட் வேணும். எனக்கு ஊன் சான்று கொடுத்தாலே என் குழந்தைக்கான விடியல் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். சரியான இந்த ஊனம் எதனால் ஏற்பட்டது அதுன்ற சான்று மட்டும்தான் எனக்கு வேணும், அதை மட்டும் நீங்கள் கொடுங்க. இந்த அரசுக்கிட்ட நான் வேறு எதுவும் எதிர்பார்க்கல. இந்த ஊன் சர்டிஃபிகேட் கொடுத்தா என் குழந்தையுடைய ஃப்யூச்சர் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். நீங்கள் நீதிமன்றத்தை நான் நாடிக்கிறேன், தமிழ்நாடு வேணுமா நான் கேட்குறேன், இல்லை தமிழ்நாட்டில் பாதி வேணுன்னா கூட நான் நீதிமன்றத்தில் கேட்டுக்கிறேன். ஊன் சர்டிஃபிகேட் மட்டும் எனக்கு கரெக்டாக வேணும். சார் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஊன் சர்டிஃபிகேட் கொடுத்தா குழந்தையோட எதிர்காலத்துக்கு அது எந்த விதத்தில் பயனளிக்கும்? கரெக்டு மேடம் நீங்கள் சொல்கிறது. ஒரு குழந்தை பிறக்கிறப்போ ஊனமாக பிறந்தா இந்த ஊனம் இயற்கையில் வருது இது போல் ஆகுதுன்னு சொல்லி சான்று கொடுக்குறாங்க. அது மாற்றுத்திறனாளிக்கான ஒரு எலிஜிபிலிட்டியில் கரெக்டாக வந்துடும். இந்த ஊனம் விபத்தில் ஏற்பட்டது, விபத்தால் பறி போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த விபத்தின் காப்பீட்டில் அவனுக்கு ஏதாவது ஒரு கிடைக்கும், ஏதாவது ஒன்று ஆகும். இந்த ஊனம் மருத்துவர்கள் ஏற்பட்ட தவறான சிகிச்சையால் ஏற்பட்டது அப்படின்ற சான்று கொடுத்தா இந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கணுமோ அரசினுடைய இப்போ தப்பு நடந்ததுக்கு ஒரு கெசட் வச்சுருப்பீங்க, நெக்லிஜென்ட் ஆன குழந்தைக்கு என்னென்ன தீர்வு தரணும் அப்படின்னு சொல்லி இந்த அரசுக்கிட்ட ஒரு கெஜெட் வச்சுருப்பாங்க. ஆட்டோமேட்டிக் அந்த குழந்தைக்கு என்ன கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைச்சிடும். இது நம்ம அந்த ஊன் சர்டிஃபிகேட் மூலமாக தான் கிடைக்காது. இது நெக்லிஜென்ட்டால் ஏற்பட்ட ஊனம்னு கிடைச்சா என் குழந்தைக்கு சரியான தீர்வுகள் கிடைச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃப்யூச்சரில் என்னவோ அது கிடைச்சிடும். இதுக்கு தனியாக நீங்கள் டாக்டர் கொடுக்க போகிறீங்களா, தனியாக நர்ஸு கொடுக்க போகிறீங்க, நீங்கள் வச்சுருப்பீங்க அதுக்கு ஒரு ஃபார்மேட். இதுக்கெலாம் இதுமாரி ஆயிடுச்சு, இதுக்கு என்ன நான் பண்ணணுன்றது இதுக்கு அரசுக்கிட்டே கெசட்லேயே இருக்கும். இதுமாரி ஆகிட்ட நெக்லிஜென்டான குழந்தைக்கு என்ன தீர்வு தரணுன்றது அவங்க கேள்வி வச்சுருப்போம். அரசு மருத்துவர்களால் நடத்தப்பட்ட தவறான சிகிச்சைக்கு எதிர்காலத்தில் உங்கள் குழந்தைக்கு ஒரு அரசு வேலை வேணும்னு ஒரு கோரிக்கை வைப்பீங்களா? மேடம் கண்டிப்பாக அதில் நெக்லிஜென்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அது கரெக்டாக வந்துடும். அவங்களே அரசு வேலை கொடுத்துருவாங்க. நெக்லிஜென்ட்ன்ற சான்றிதழ் கொடுத்தாங்கன்னா இந்த ஊனம் இதனால் ஏற்பட்டதுன்னா அரசு வேலை அதுவே கண்டிப்பாக கிடைச்சிடும். நான் கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே முன் வந்துடுவாங்க. ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்குன்னு, இது பெண் குழந்தை மேடம். பெண் தெய்வங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு பெண் குழந்தைக்கான சுகாதாரம் இதானான்றதை சுகாதாரத்துறை அமைச்சர் தான் சொல்லணும். இப்போ சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட நீங்கள் இதை பற்றி கேளுங்க. இது ஒரு மருத்துவ குற்றம்ன்றனா மெடிக்கலில் ஒரு கிரைம் அஃபென்ஸ் இதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போகிறார்? சொல்ல மாட்டாங்க. சார் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் டிஜிபிக்கும் நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? எனக்கு 4 ஆண்டுகளாக நான் என் குழந்தைக்காக போராடிட்டு இருக்கேன். இதில் என்னுடைய டிஜிபி சாரும் சரி, இல்லை தமிழக முதலமைச்சர் சாரும் சரி,
இல்லை எனக்கு என் குழந்தைக்கு இதுக்கான விடிகள் இதுவரையும் எனக்கு குழந்தைக்கு கிடைக்கல. இது டிஜிபி சார்கிட்ட பல முறை முறையிட்டிருக்கு. இது வந்து இயற்கை குணமாக தராங்க, எனக்கு மாற்றி கொடுக்க சொல்லி பல அதிகாரிகள் மூலமாக நான் சொல்லியிருக்கோம். ஆனால் அதை பற்றி காவல்துறை ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மருத்துவத்துறை வேறு இதில் இருந்தாலும், ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய அரசுன்றது தான் நடுவில் நிற்குது. இந்த அரசுக்கிட்ட நான் என்ன கேட்குறேன்னா, என் குழந்தைக்கான தீர்வு எனக்கு வேணும், சொல்யூஷன். என்னை வந்து அலக்கழிக்கிறது வேணாம். இதே ஒரு பச்சை கலர் கையெழுத்து போட்ட ஒரு அதிகாரியுடைய குழந்தைக்கு இது போல் நடந்திருந்தால் அதுக்கான தீர்வுகள் எப்போ கிடைச்சிருக்கும்? நான் கடநிலை ஊழியனால தான் இந்த அரசு என்ன இது போல் இது பண்ணுதான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் தமிழக முதலமைச்சரும் என்னுடைய டிஜிபி சாரும் பதில் கொடுத்தாங்கன்னா போதும். இது எனக்கு தீர்வுகள் எட்டப்படலைன்னா என் குழந்தைக்கு இந்தியன் மெடிக்கல் போர்டு அப்பீல் கொடுத்த உடனே கண்டிப்பாக நான் ஒரு குழந்தையின் தந்தையாக தமிழ்நாட்டில் இருக்கிறது இல்லாமல் டெல்லியில் என்னுடைய போராட்டம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ டெல்லியில் நான் போராடுறப்ப தமிழகத்தை சேர்ந்த மக்களோ எல்லாருமே இது போன்ற ஒரு ஆட்சி இந்த ஆட்சி தேவையான்றதை மக்கள் சிந்திக்கிற அளவுக்கு இருக்கும் என் போராட்டம். எனக்கு எதை பற்றி இல்லை, என்னை நம்பி பிறந்ததுக்கு குழந்தைக்கு இந்த உலகத்தை நான் எதாவது செஞ்சுட்டு போகணும். அதுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு தந்தை. சார், இந்த சான்றிதழ் தர எதுக்கு அவங்க மறுக்கிறாங்க? கரெக்டு மேடம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. நான் மருத்துவமனையில் இருக்கிறப்ப கேட்டேன், எல்லாத்துக்கும் ஒரு அலட்சியம் தான் அதுக்கு பதிலே கூட. எல்லாமே என்ன பண்ணுவேன் நீன்றது தான். டைரக்டர் கேட்குறேன், டீனுக்கிட்ட கேட்குறேன், டைரக்டர் ஆஃப் த மெடிக்கல் எஜுகேஷன் வரையும் நான் கேட்டுறேன். எல்லாத்தையும் கேட்டு இல்லை நான் தரமானுவேன், குழந்தைய மட்டும் வெளியே அனுப்பிச்சிடுவீங்க, நெக்லிஜென்ட் ஆயிடுச்சு, என் குழந்தைய வெளியே அனுப்பிச்சிட்டிங்க, நான் மருத்துவமனையில் வச்சு அது போயிருந்தான் உன்னுடைய எண்ணம். ஆனால் என் குழந்தைய நான் காப்பாற்றி எடுத்துன்னு வந்துட்டு நீங்கள் நல்லபடியாக இருக்குது. ஆனால் இது எதுக்கு தரமாட்டாங்கன்னா, இது மெடிக்கல் கிரைம், உள்ளே இருக்கிற வரையும் நெக்லிஜென்ட், வெளியே வந்துட்ட பிறகு அஃபென்ஸ், மேட் அவுட் பை அஃபென்ஸ். அப்போது மருத்துவமனைலேருந்து வெளியே எடுத்து நான் ரெடி பண்ணிட்டேன். அப்போ இப்போ யார் இதில் குற்றவாளிகள்? டைரக்டர் திருமதி எழிலரசி ரிட்டையர்டு அண்ட் டீன் திரு பேரரி ராஜன் முன்னாள் டீன் ஜிஹெச் அண்ட் டைரக்டர் ஆஃப் த மெடிக்கல் எஜுகேஷன் திருமதி சாந்தி முல்லர் ரிட்டையர்டு அண்ட் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலுடைய சம்மர் குழு, இவங்க எல்லாமே இதில் குற்றவாளிகள். எந்த குற்றவாளியும் தப்பிக்க முடியாது மேடம், அவங்க தண்டனை காலம் தள்ளி போயிட்டுருக்கு. இவ்வளோதான். தமிழ்நாட்டு முதலமைச்சர் எல்லா குழந்தைகளும் தன்னை அப்பான்னு கூப்பிட்றதுக்காக ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. அதே போல் நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு அப்பா தன்னுடைய குழந்தைக்கு நீதி கேட்டு வந்திருக்காரு. முதலமைச்சர் இது கண்டிப்பாக நிறைவேற்றுவார நாங்கள் நம்புகிறோம். நன்றி சார். வணக்கம் மேடம்.